அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இந்த தியான இசை எமது கவனத்தை உள்முகமாக கொண்டு செல்ல உதவி இருக்கும். இதில் ஒரு வசனம் இருக்கின்றது. I will go as a mother for mankind. ஸ்ரீமாதஜி சொல்கின்றார், நான் ஒரு அன்னையாக மனித குலத்துக்கு போக விரும்புகின்றேன். அவருடைய வாழ்க்கை மனித குலத்துக்கு ஒரு தாயாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. தாயை பற்றி நாம் எல்லோரும் அறிந்தது. அந்த தாயின் அன்பு, எமது பெற்ற தாயிடமிருந்து நாம் அதை கற்றுக்கொண்டோம். எவ்வளவு அன்பாக எம்மை சீராட்டி தாளாட்டி எம்மை பாதுகாத்து பராமரித்து ஊட்டமளித்து எம்மை வளர்த்து விட்ட அந்த அன்பு தன்னலமில்லாத அன்பு. அதுவே தெய்வீக அன்பு. நாம் தியான நிலைக்கு எடுத்து செல்வோம். தியான நிலை என்பது எமது கவனத்தை ஆத்மாவுக்கு எடுத்து செல்ல. கவனம் சயோகா தியானத்தில் கவனமே மிக முக்கியமானது. அது தூய்மையாக இருந்தால் நாம் நமது அறிவு, தெய்வீக அறிவு மற்றும் அனுபவம் இரண்டும் வளர ஆரம்பிக்கின்றது. எனவே எமது கவனத்தை நாம் தலை உச்சி குழியில் வைப்போம். அங்கிருந்து கொண்டு முடிந்த அளவு எமது சூக்ஷ்ம சரீரத்தில் கவனத்தை வைப்போம். சுழுமுனை நாடி, மூலாதாரம். சுழுமுனை நாடி தலை உச்சியில் இருந்து முழந்தண்டு வழியாக முழந்தண்டு அடிப்பாகம் வரை செல்கின்றது. அங்கு கவனத்தை கொண்டு செல்வோம். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தால் உங்களுடைய மூச்சில் கவனத்தை வைக்கலாம். மூச்சை முதலில் கவனியுங்கள். இரு துவாரத்தாலும், மூக்கு துவாரத்தாலும் தடையின்றி நீங்கள் சுவாசிக்க முடிகின்றதா? நன்றாக மூச்சை உள்ளிழுத்து நன்றாக வெளிவிட்டு எமது மனம், உடல் இரண்டையும் நாம் இலகுவாக தளர் நிலைக்கு கொண்டு வருவோம். எந்த ஒரு இறுக்கமும் இல்லாது நன்றாக மூச்சை உள்ளிழுத்து நன்றாக வெளிவிட்டு நன்றாக மூச்சு காட்டை நீங்கள் நெஞ்சில் பிடித்து வைத்து சிறிது நேரம் பிடித்து வைத்து பின்பு வெளிவிடும் போது அந்த நெஞ்சு பகுதியில் இருக்கும் அனைத்து அழுத்தங்களும் லேசாகின்றது. இப்பொழுது நாம் மூக்கு துவாரத்தால் சுவாசிக்கின்றோம். இப்பொழுது முழு கவனத்தையும் தலை உச்சியில் வைப்போம். தலை உச்சியில் வைத்து ஆழமான மூச்சு எடுக்கும் போது அது தலை உச்சி குழி வழியாக நீங்கள் சுவாசிக்க கூடியதாக இருக்கும். இப்பொழுது தலை உச்சி குழி வழியாக சுவாசிப்போம். சுவாசித்து வெளிவிடுவோம். நமது சிரசில், அதாவது நமது தலையில் இருக்கும் அழுத்தங்கள் அனைத்தையும்
தளர்த்தி எமது எம்மை லேசாக கொண்டு வரும். இந்நிலையில் நாம் மெதுவாக எமது கவனத்தை தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு இரு கைகளிலும் உள்ளங்கை விரல்களில் நாம் வைப்போம். கையை எமது இருதய மட்டத்துக்கு எடுத்துச் செல்வோம். மனம் முன்பை விட சற்று அமைதி அடைவதை நீங்கள் காணலாம். எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகளில் கவனத்தை வைக்காது அவற்றை மன்னித்து விலகிச் செல்ல விட்டு விடுவோம். இப்பொழுது அது பற்றி நாம் கவனிக்க தேவையில்லை. முதலில் நாம் எம்மில் கருணை இருக்க வேண்டும். அதாவது எம்மை நாம் கவனிக்க வேண்டும். இந்நிலையில் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். அனைவருக்கும் தெரியும். முதலாவது தடவையாக மெதுவாக மேலெழுப்பி ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து இரண்டாவது முடிச்சை போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து மூன்றாவது முறை 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். இரு கைகளையும் மெதுவாக கீழே கொண்டு வந்து கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். மெழுகுதிரி தேவையானவர்கள் மெழுகுதிரி தயாராக வையுங்கள். மற்றும் அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். கடந்த வகுப்பில் நாம் குண்டலினி தாய் சக்தியை பற்றிய சரியான உண்மையான புரிதலை பெற்றுக்கொண்டோம். இன்று நாம் சுவாதிஷ்டான சக்கரத்தை தியானிப்போம். அதனுடைய பண்புகள். நமது 2வது சக்கரம் நமக்கு தூய தெய்வீக ஞானத்தையும் தூய கவனத்தையும் தரும் சக்கரம். தூய தெய்வீக ஞானம். இந்த ஞானம் நமக்கு தியானத்தின் மூலம் நமக்கு கிடைப்பது. இந்த சயோகாவில் நாம் இந்த தியானத்தில் வளர்ச்சி அடையும் போது இந்த ஞானம் நமக்குள் வளர்ச்சி அடைகின்றது. நமது கவனம் அறிவூட்டப்படுகின்றது. அதனால் நமது கவனம் தூய்மை அடைகின்றது. இந்த இரண்டும் நிகழும் போது நாம் மெதுவாக ஆற்றல் மிக்கவர்களாக வருகின்றோம். நமக்குள் படைப்பாற்றல் அதிகரிக்கின்றது. ஆற்றல் அதிகரிக்கின்றது. கல்வி திறமை, ஞாபக சக்தி,
அறிவுத்திறன், தெய்வீக அறிவு மட்டுமல்ல, பொது அறிவு, மற்ற அறிவு திறன்களும் நமக்கு அதிகரிக்கின்றது. நமக்குள் ஒரு நல்லொரு உத்வேகம், தெய்வீக தூண்டுதல் நமக்குள் அதிகரிக்கின்றது. இதனால் நமக்கு அறிவு, அதாவது கூர்மையான அறிவு சார்ந்த உண்மையான கருத்துக்கள் நமக்குள் தெளிவாகின்றது. மற்றும் நாம் உண்மையான அந்த உண்மையை உணர்ந்து அந்த உண்மையின் அழகை போற்றும் திறன் நமக்குள் வந்து சேர்கின்றது. எனவே இந்த சக்கரம் மிகவும் முக்கியமான ஒரு சக்தி மையமாகும். இந்த படைப்பாற்றலை நாம் நன்றாக விளங்கப்படுத்தலாம் ஒரு உதாரணத்தால். ஒரு சிற்பி ஒரு சிலையை வடிக்கின்றார். அவர் எவ்வாறு அந்த சிலையை வடிக்கின்றார்? அவருக்கு எவ்வாறு அந்த திறன் வருகின்றது? எல்லோருக்கும் அந்த திறன் இல்லை. நாம் ஒரு கருங்கல்லை பார்க்கும் போது அதை கல்லாக பார்ப்போம். ஆனால் கலைத்திறன் மிக்க சிற்பி அந்த கருங்கல்லுக்குள் ஒரு அழகான சிலையை பார்ப்பார். அவர் செய்வது என்னவென்றால், அந்த அழகான சிலையை அதுக்குள் காண்பதோடு வேண்டாத பகுதியை செதுக்கி அகற்றி விடுவார். அகற்றிவிடும் போது சிலை தானாக வெளிப்படுகின்றது. அதுபோல்தான் எமது இந்த சாயோகா தியானத்தில் எமது வளர்ச்சியும், நமக்கு இந்த அறிவு திறன், தூய கவனம் அதிகரிக்கும் போது நாம் படைப்பாற்றல் மிக்கவர்களாக ஆகுகின்றோம், ஆற்றல் மிக்கவர்களாக ஆகுகின்றோம். எம்மை நாம் ஒரு அழகான, எமக்குள் ஒரு அழகான தெய்வீகம் இருப்பதை உணர ஆரம்பிக்கின்றோம். எனவே வேண்டாதவற்றை நாம் செதுக்கி அகற்றி விடுகின்றோம். எம்மை ஒரு அருமையான ஆத்ம ஆளுமை நிறைந்த ஒருவராக நாம் மாற்றுகின்றோம். அது தானாக நடைபெறும் ஒரு நிகழ்வு. ஒரு சிற்பி கருங்கல்லில் வேண்டாத பகுதியை அகற்றி அகற்றி ஒரு அழகான சிலையை உருவாக்குகின்றார். அவர் அந்த செயலை செய்யும் போது தனக்குள் அதை மகிழ்ந்து அனுபவிக்கின்றார். அதுபோல்தான் நாமும் இந்த சாயோகா வளரும் போது வேண்டாதவற்றை நாம், அது தானாக விலகும் போது நாம் எமது தெய்வீகத்தை, எமது தெய்வீகத்தை, அந்த அழகை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கின்றோம். நாம் ஒரு அன்பு நிறைந்த ஒரு கலைஞர்களாக மாறுகின்றோம். தெய்வீக அன்பு நிறைந்த கலைஞர்களாக நாம் மாறுகின்றோம். நாம் மாறுவது மட்டுமல்ல, இது மற்றவர்களுக்கும் போய் சேருகின்றது. அவர்களும் இந்த அன்பை உணர ஆரம்பிக்கின்றார்கள். சுவாதிஷ்டான சக்கரம் 6 இதழ்களை கொன்றது. நமது புனித எலும்புக்கு மேல் அமைந்துள்ளது. புனித எலும்பில் குண்டலினி தாய் என் இருப்பிடம். அதற்கு மேல் சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கின்றது. 6 இதழ்கள். நெருப்பு தத்துவம் எமது தலையில் காதின் இருபுறங்களிலும் இருபுறத்திலும் சுற்றி வரும் வட்ட பகுதி, பிடரி பகுதி, மூலாதாரத்தை சுற்றி காதின் பின்புறமாக செல்லும் பகுதி சுவாதிஷ்டானமாகும். கைகளில் கட்டை விரலால் அமைகின்றது. இந்த படைப்பாற்றல் மூலம் கலை, நடனங்கள், ஒருவர் தனது தெய்வீகத்தை கவிதைகளாக வெளிப்படுத்தும் திறன், இவை என்பன இங்கு அதிகரிக்கின்றது. மற்றும் எமது
இந்த சுவாதிஸ்தான சக்கரம் ஓட்டிக் பிளெக்சஸ் என்று சொல்லப்படும் பெரு நாடி என்று சொல்லப்படும் நமது பௌதிக உடலில் அந்த சுவாதிஸ்தான நரம்பு முடிச்சு பெருநாடி என்று அழைக்கப்படும். இந்த பெருநாடி நமது உள் உறுப்புகளை கவனித்துக் கொள்கின்றது. முக்கியமாக இருதயம், கல்லீரல், மூளை மற்றும் சிறுநீரகம், குடல்கள், கணையம், மண்ணீரல் போன்ற உள் உறுப்புகளை கவனித்துக் கொள்கின்றது. எனவே இது உடல் ரீதியாக, பௌதீக உடல் ரீதியாகவும் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த கல்லீரல் சுவாதிஸ்தான சக்கரத்தால் பராமரிக்கப்படுகின்றது. இந்த கல்லீரலே எமது கவனத்தின் இருப்பிடம். எமது கல்லீரலை நாம் சரி செய்யும் போது, சுவாதிஸ்தான சக்கரம் மூலமாக எமது கல்லீரலை நாம் சரி செய்யும் போது எமது கவனம் மிகவும் தூய்மையடைந்து அமைதியடைந்து நாம் கவனத்தை ஒருமுகப்படுத்த மிகவும் உதவுகின்றது. மற்றும் இந்த கல்லீரல் எமது உடலில் உள்ள நச்சு பொருட்கள், மேலதிக வெப்பங்களை வெளியேற்றி எமது உடலை சமநிலையில் வைக்கின்றது. அனைத்து உள்ளுறுப்புகளையும் பாதுகாக்கின்றது. அது மட்டுமல்ல, முக்கியமாக எமது மூளைக்கு சக்தி வழங்குகின்றது. கல்லீரல் மூலம் நாம் உண்ணும் உணவு சமிபடைந்து அதிலிருந்து சக்தி கல்லீரல் மூலமாக எமது மூளைக்கு அனுப்பப்படுகின்றது. எனவே இந்த சுவாதிஸ்தான சக்கரம் மிகவும் முக்கியமாகின்றது. எமது மூளையின் செயல்பாட்டை நாம் சமநிலையில் வைத்திருக்க நமக்கு சுவாதிஸ்தான சக்கரம் உதவுகின்றது. இந்த சுவாதிஸ்தான சக்கரத்தை பாதிக்கும் காரணிகள் மூளையை வெகுவாக பாதிக்கும். மூளையில் அதீத எண்ணங்கள், மூளையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சில நேரங்களில் எண்ணங்கள் கட்டுக்கடங்காது வந்து களைத்து விடுவோம். அவ்வாறான பல பிரச்சனைகள், எண்ணங்கள் எமது தலையில் வந்து நாம் சில வேளைகளில் களைத்து விடுவோம். இதை எவ்வாறு சரி செய்வதென்றால், எமது சுவாதிஸ்தான சக்கரத்தை நாம் சரி செய்யும் போது அது மூளைக்கு சக்தி வழங்கி மூளையை சமநிலைப்படுத்துகின்றது. அதிகமாக சிந்தித்தல், திட்டமிடல், வேலை செய்தல் மற்றும் கலை திறமையை அதிகமாக உபயோகித்தல், எதுவும் அளவுக்கு அதிகமாக நாம் போகக்கூடாது. அகங்காரம், பிறரை ஆதிக்கம் செலுத்தல், தவறான உணவு பழக்கம் எமது ஈரலை பாதிக்கின்றது. எனவே அதுவும் எமது கவனத்தை, மூளையில் கவனத்தை பாதிக்கின்றது. ஆரோக்கியமான சமநிலையான உணவு தியானத்துக்கு உதவுகின்றது. மற்றும் நமது இடது பக்கத்தில் இருந்து வரும் பாதிப்புகளான கடந்த காலத்தில் வாழ்வது, அதாவது கடந்த கால தாக்கங்களில் இருந்து விடுபடாது கவலைப்படுவது, அடிமைத்தனம், தவறான கீழ்ப்படிதல், அதாவது நாம் மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, அதுபோல் மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க கூடாது. சுயமரியாதை அவசியம். மற்றும் வேண்டாத வெளியில் இருந்து வரும் போதைப் பொருட்கள், மது அருந்தல், இவை நமது ஈரலை பாதிக்கின்றது. மற்றும் தீய சக்திகள், மாந்திரீகம் போன்ற தவறான தீய சக்திகள் மற்றும் பிழையான குருமார்களில் இருந்து வரும் பிழையான போதனைகள், பிழையான அது தவறான அறிவை தந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எனவே இவை நமது சுவாதிஸ்தான சக்கரத்தை பாதிக்கின்றது. இவற்றை நாம் தவிர்க்க வேண்டும். சுவாதிஸ்தானம் நாம் ஒழுங்கான தியானம் மூலமாக நாம் சுவாதிஸ்தானத்தை சமநிலையில் வைத்துக் கொள்ளலாம். இதனால் நமது கவனம்
தூய கவனம் சமநிலையில் வைக்கும் போது நாம் ஆழமாக தியானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தியான அனுபவங்களை பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதன் மூலம் நமக்கு தூய தெய்வீக ஞானம் வளர ஆரம்பிக்கின்றது. அவ்வாறு வேண்டாத சிந்தனைகளை தவிர்ப்பது. நாம் ஒவ்வொரு நாளும் வெளியில் செல்கின்றோம், வேலைக்கு செல்கின்றோம், பலவிதமான மக்களை சந்திக்கின்றோம், அவர்களோடு வேலை செய்ய வேண்டி இருக்கின்றது. பல சிக்கல்களை நாம் சந்திப்போம். எமது சிந்தனைகளை குழப்பும் பலவற்றை நாம் நாளாந்தம் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கின்றது. இதை நாம் சரியாக சமாளித்து எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எமது கவனத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். எப்பொழுதும் பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்னால் பொறுமையோடு கவனித்து, அதாவது உடனடியாக எதிர்வினை புரியாது, பொறுமையாக அமைதியாக கவனித்து நிலைமைகளை கையாளும் திறனை நாம் வளர்க்க வேண்டும். இந்த தியானம் மூலம் அந்த திறன் நமக்கு வந்து சேர்கின்றது. சில இடங்களில் நகைச்சுவையாக நாம் அந்த இடம் நமக்கு எமது கருத்துக்களுக்கு, எமது உண்மையான சயோகா ஆத்மாவின் கருத்துக்களுக்கு எதிராக இருந்தால் சில இடங்களில் நாம் சுவாரஸ்யமாக நகைச்சுவையாக கையாண்டு மெதுவாக அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். சில இடங்களில் நாம் சிரித்து மகளும் நிலையாக இருந்தால் அந்த இடங்களில் சிரித்து சமாளித்து விடலாம். சில இடங்களில் நாம் மெதுவாக அந்த நபரை மன்னித்து மெதுவாக அதிலிருந்து விலகிக் கொள்ளலாம். சில இடங்கள் மிகவும் கடினமாக இருந்தால் விலகி மௌனமாக இருத்தல் நம்மை பாதுகாக்க உதவும். எனவே இதில் நாம் எமது விவேக புத்தியை பயன்படுத்த வேண்டும். இந்த நிலைமைகளை நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பது. இதன் மூலமாக எமது கவனத்தை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். எமது அதீத சிந்தனைகளை நாம் தவிர்த்து கொள்ளலாம். அதீத சிந்தனைகள், பிரச்சனைகளை நாம் தவிர்த்து கொள்ளலாம். எனவே எதிர்வினை புரியாது நாம் சாட்சி பாவ நிலையில் இருந்து அழிவுகரமானவற்றை தவிர்த்து எமக்குள்ளும் இருக்கும் அழிவுகரமானவை அவற்றை சரணடைத்து வெளியில் இருந்து வருபவையை நாம் புத்தியோடு அதை தவிர்த்து முற்றிலும் சிரமமின்றி நாம் இருக்கும் போது எமது தியானம் சிறப்பாக செயல்படுகின்றது. இன்று நாம் எமது சுவாதிஷ்டான எமது கவனத்தை எப்பொழுதும் எமது சக்கரங்களிலும் நாடிகளிலும் வைப்போம். அதனுடைய பண்புகளில் அவ்வாறு வைக்கும் போது எமது கவனம் ஆத்மாவில் இருக்கின்றது. வெளியில் இந்த எல்லைக்கு வெளியில் நாம் எமது கவனத்தை கொண்டு சென்றோமானால் நாம் அந்த ஆத்ம எல்லையில் இருந்து வெளியேறுகின்றோம். அங்கு எமக்கு பாதுகாப்பில்லை. எனவே கவனத்தை எப்பொழுதும் இந்த ஆத்மாவின் எல்லைக்குள் நாம் வைப்போம். தலை உச்சி குழியில் வைத்து கொண்டு உள்முகமாக எமது சக்கரங்கள் நாடிகளில் வைப்போம். அங்குவே அந்த தெய்வீக நற்பண்புகள் எமக்குள் இருக்கின்றது. ஒரு கலைஞன் போல்
அந்த தெய்வீக நற்பண்புகள் நிறைந்த அந்த ஆளுமை, அந்த ஆத்மா ஆளுமை, அந்த ஆத்மாவை நாம் காண வேண்டும். எமக்குள் வேண்டாதவை வந்தால் அவற்றை நாம் விலக்கி விடுவோம். அதில் நாம் கவனத்தை போடாது எமது சக்கரங்கள் நாடிகள் அதன் நற்பண்புகளில் நாம் கவனத்தை போடுவோம். எனவே வேண்டாதவை தானாக விலகி விடுகின்றது. நாம் அந்த ஆத்ம ஆளுமைக்குள், ஆத்ம எல்லைக்குள் நாம் நுழையும் போது கவனம் மூலமாக வேண்டாதவை தானாக விலகின்றது. ஏனென்றால் அந்த தெய்வீக சக்தி எம்மை கவனித்துக் கொள்கின்றது. எனவே எமக்குள் இருக்கும் வேண்டாதவை, அழிவுகரமானவையை பற்றி நாம் பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. நமது கவனத்தை நாம் எமது ஆத்மாவுக்கு கொண்டு வருவோம். தலை உச்சி குழியில் இப்பொழுது எமது இடது நாடியை சரி செய்வோம். மெழுகுதிரி வைத்திருப்பவர்கள் நீங்கள் அதை பயன்படுத்த விரும்பினால் இடது நாடிக்கு அதை பயன்படுத்திய பின்பு உப்பு நீரில் காலை வையுங்கள். மற்றவர்கள் நேரடியாக உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். இடது கை மடியில், வலது கை பூமி தத்துவத்தில் நாம் வைப்போம். இடது நாடியில் இயங்கும் சக்தி, குண்டலினி சக்தி, இந்த தெய்வீக அன்னை, தெய்வீக தாய், எமது குண்டலினி, எமது சொந்த தாய் குண்டலினி சக்தி எமது இடது நாடியில் எமக்கு இச்சா சக்தியாக இயங்குகின்றார். எமக்கு தூய விருப்பங்களை மட்டும் தருகின்றார், மற்றவற்றை அகற்றுகின்றார். இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே எனது இடது நாடியில் இச்சா சக்தியை, அதாவது எனது தூய விருப்பத்துக்கான சக்தியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். வேண்டாதவற்றை முழுமையாக அகற்றி விடுங்கள். கடந்த காலத்தால் வரும் அனைத்து பாதிப்புகள், தேவையற்ற தவறான வாழ்க்கை, பிழையான எண்ணங்கள், நான் செய்த தவறுகள், மற்றவர்கள் எனக்கு இழைத்த துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது, கடந்து முடிந்த ஒன்று. அவற்றை முழுமையாக என்னிடமிருந்து அகற்றி தூய விருப்பம், நான் ஒரு எனக்குள் எனது ஆத்மாவை, அனைத்து நற்பண்புகளையும், எனது உள் அந்த அழகை காணும் ஒரு கலைஞனாக நான் வர வேண்டும் என்ற ஒரு தூய விருப்பம். ஆத்மா பரமாத்மாவின் பிரதிபலிப்பு. நாம் ஆத்மாவை உணரும் போது பரமாத்மாவை உணர்கின்றோம். இப்பொழுது அமைதியாக கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து நமது இடது கை வலது கை இரண்டையும் அவதானிப்போம். முக்கியமாக இடது கை, உள்ளம் கை, கை விரல்கள், நான் ஒரு தூய ஆத்மா.
இப்பொழுது மனதில் முன்பிருந்ததை விட ஒரு அமைதி மற்றும் தலை உச்சி குழி, தளர்வடைந்த ஒரு குளிர்ச்சி, கைகளில் ஒரு குளிர்ச்சி. இப்பொழுது நமது வலது கையை நமது இடது இருதயத்தில் வைப்போம். 7 தடவை நாம் சொல்லுவோம் அமைதியாக, தாயே தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. 7 தடவை சொல்லுவோம். அனைவரும் மனதுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். சோப்பு நீரில் கால்களை வைக்கலாம். மெழுகுதிரி சுத்திகரிப்பு செய்தவர்கள் வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். குண்டலினி தாய் சக்தி எமது வலது நாடியில் கிரியா சக்தியாக இயங்குகின்ற தூய செயல்களுக்கான சக்தி. எமது மனதின் செயல்கள், மனதின் தொழிற்பாடு, உடல் தொழிற்பாடுகளுக்கான, உடல் செயல்களுக்கான சக்தி. இந்த உடல் மன தொழிற்பாடுகள் தூய்மையடைய வேணுமாயின் எமது கவனம் தூய்மையடைய வேண்டும். எனவே இது கவனத்துக்கான சக்தி ஆகின்றது. இந்த கிரியா சக்தி நமது கவனத்தை அறிவூட்டி அதை தூய்மையடைய செய்கின்றது. இதில் நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாயே, எனது எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், பயம், அதனால் ஏற்படும் பிரச்சனைகள், எமது அபிலாஷைகள் நிறைவேறாவிட்டால் அதனால் ஏற்படும் மன அழுத்தங்கள், கோபம், எரிச்சல், மற்றவர்களை அதிகாரம் செய்யும் குணம், எமது ஆணவம் அனைத்தையும் ஆகாய மார்க்கமாக அகற்றி எனது கவனத்தை அறிவூட்டி எனது இடது நாடியை அமைதியடைய செய்யுங்கள். எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். நமது தலை உச்சி, இரு உள்ளம் கைகள், விரல்களை நாம் கவனிப்போம். இப்பொழுது நமது இடது கையை வலது பக்க மேல் வயிற்று பகுதியில் வைப்போம். நமது லிவர், அதாவது கல்லீரல் இருக்கும் இடத்தில் வைப்போம். நமது கவனத்தின் இருப்பிடம் இருதயம் போல் நமது கல்லீரலும் ஒரு முக்கியமான உறுப்பு. 3 உறுப்புகள் மிகவும் முக்கியம்: இருதயம், கல்லீரல், மூளை. இவை 3ம் முப்பெரும் சக்திகளாக எமது உடலுக்குள் இருக்கும் உறுப்புகளாகும்.
இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது கல்லீரலில் அந்த தெய்வீக அன்பான குளிர்ந்த நுண் அதிர்வுகளை குளிர்ச்சியாக உணர எனக்கு அருள் புரியுங்கள். அமைதியாக கவனத்தில் நாம் தலையுச்சியில் இருந்து நமது கல்லீரலை கவனித்துக் கொள்வோம். நமது இடது கை வைத்திருக்கும் இடம் அது சூடாக இருந்தால் அதை குளிர்ச்சியாக மாறும் வரை நாம் பொறுமையாக கவனிப்போம். அமைதியோடு பொறுமையாக கவனிப்போம். இந்த இந்த நுண்ணதிர்வுகள், குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் எமது கல்லீரலின் ஒவ்வொரு கலத்தையும் நிரப்பும் போது எமது கல்லீரல் சரி செய்யப்படுகின்றது. அதனுடைய தொழிற்பாடுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு ஒழுங்காக நிகழ ஆரம்பிக்கின்றது. தாயே, எனது கல்லீரலின் அனைத்து முக்கியமான தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். எனது உடலில் உள்ள மேலதிக வெப்பத்தை வெளியேற்றி, வேண்டாத நச்சு பொருட்களை வெளியேற்றி, எனது உணவை சமன்பாடு அடைய செய்து, எனது உடல் உள்ளுறுப்புகளின் இயக்கங்களை சீரமைத்து தாருங்கள். எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். இப்பொழுது நமது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது நடு நாடியில் குண்டலினி சக்தி ஞான சக்தியாக இயங்குகின்றார். இந்த ஞான சக்தி எம்மை இந்த உலக சலனங்கள், தீய சக்திகளில் இருந்து எம்மை மீட்டெடுக்கின்றது. இந்த நடுநாடியில் நாம் ஒன்றும் செய்வதற்கில்லை, அது தானாக இயங்கும் சக்தி. எனவே நாம் இப்பொழுது அமைதியாக தியானிப்போம். கவனம் முழுமையாக தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு முழந்தாண்டு, மூலாதாரம், நமது கவனத்தை ஆத்மாவின் எல்லைக்குள் வைத்துக் கொள்வோம். அமைதியாக சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது சிறிது நேரம் நமது சுவாதிஷ்டான சக்கரத்தில் அதனுடைய உறுதிமொழிகளை கூறி
சுவாதிஸ்தான சக்கரத்தில் தியானிப்போம். நமது நடு சுவாதிஸ்தான சக்கரத்தில் கவனத்தை வைப்போம். கவனம் தலை உச்சிக்குழியில் இருந்து கொண்டு நாம் அங்கு கவனிப்போம் நமது சுவாதிஸ்தான சக்கரத்தை. இரண்டாவது சக்கரம் மூலாதார சக்கரத்துக்கு மேல் புனித எலும்பு இருக்கின்றது. அதற்கு மேல் இருக்கும் சக்தி மையம் நமது அடி வயிற்று பகுதியில். தாயே, எனக்கு ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் தெய்வீக அறிவையும் உண்மையான விருப்பத்தையும் எனக்கு தந்தருளும். நமது விருப்பம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். நாம் ஒன்றை செய்யும் போது தூய்மையோடு நேர்மையாக இருக்க வேண்டும். நாம் அதை நேர்மையோடு செய்ய வேண்டும். நாம் கேட்போம், தாயே, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை, ஆக்கப்பூர்வமான ஞானத்தை தந்து எனக்கு தூய விருப்பத்தை தாருங்கள். எனது இந்த தியானத்தில் நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இதுவே தூய விருப்பமாகும். இப்பொழுது நமது வலது கையை இடது சுவாதிஸ்தானத்தில் வைப்போம். அடிவயிற்று பகுதியில் வயிறும் அந்த கால் துடை பகுதியும் சந்திக்கும் இடம். அதில் நாம் வைத்து சிறிது ஒரு அழுத்தம் கொடுப்போம். இதில் பிரார்த்திப்போம், நமது இடது நாடியில் நமக்கு சுயமரியாதை, தன் நம்பிக்கை அவசியம். எனவே தன் நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், தாயே, உங்கள் அருளால் நான் தூய ஞானமாக இருக்கின்றேன். அந்த தூய தெய்வீக ஞானமாக இருக்கின்றேன். ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நான் அந்த ஞானமாக இருக்கின்றேன். தங்கள் அருளால் நான் கடவுளிடமிருந்து வரக்கூடிய அந்த தூய தெய்வீக ஞானமாக இருக்கின்றேன். இப்பொழுது நமது வலது கையை மடியில் வைத்து இடது கையை வலது பக்க சுவாதிஸ்தானத்தில் வைப்போம். சிறிது அங்கு அழுத்தம் கொடுத்து இதில் சொல்வோம், தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது, நான் ஒன்றும் செய்வதில்லை. எனக்கு தூய கவனத்தை தாருங்கள். நாம் பரபிரம்மத்தின் ஒரு முழுமையின் ஒரு அங்கம். எனவே முழுமையே எம்மை கவனித்துக் கொள்கின்றது. தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது, அனைத்தையும் கவனித்துக் கொள்கின்றது, நான் ஒன்றும் செய்வதில்லை. இங்கு நான் என்பது எனது அகங்காரமோ எனது மமகாரமோ எதையும் செய்வதில்லை. என்னை சரியாக வழிநடத்த போவதில்லை. ஆத்மாவே எனது குரு ஆகின்றது. அந்த ஆத்ம நிலைக்கு செல்வதற்கு தூய கவனம். தாயே, எனக்கு தூய கவனத்தை தாருங்கள். என்னை ஆத்ம நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். அந்த அமைதியான எண்ணங்கள் இல்லாத அமைதியான நிலை.
தமது இடது கையை நாம் மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது நாம் மீண்டும் ஒரு நிமிடம் நாம் அந்த அமைதி நிலையை அனுபவிப்போம். நமது சுவாதிஷ்டானம் அமைதியை விரும்பும் சக்கரமாகும். அது சரியாக தொழிற்படுவதற்கு நாம் அமைதியை கொடுக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஸ்ரீமாதாஜியின் சிறிய உரை, இரு உரைகளை கேட்போம். அதில் நமது சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றிய விளக்கங்கள் அதில் தருகின்றார். அவற்றை கேட்கும் போது நமக்கு மேலும் சுவாதிஷ்டானத்தின் நற்பண்புகள் உறுதியாகின்றது நமக்குள். எனவே ஸ்ரீமாதாஜியின் உரைகளை கேட்கும் போது உங்களுக்குள் சென்று உங்களுக்குள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் விடயங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பின்னர் உதவும். இப்பொழுது நாம் உரையை கேட்போம். In Sahaja Yoga, we have never tried to overcome the desires by taking sannyasa or running away from the house or for all kinds of things that are being suggested. The first thing that is done is that you get the light of your spirit. Spirit is the reflection of Sadashiva. In that light, he shows. He's just showing the path. The spirit is just like a light which is burning and which is showing the path. In that path, you yourself become so wise that you walk in the light of wisdom, that you walk in the light of righteousness. Because whatever is destructive is seen through the light of your spirit. You start giving up all that is destructive. Nobody has to tell you that give up this, give up that. You yourself realize that this is wrong and we should give up. This was, I should say, my own understanding of human beings. Because these are the days where people are in complete illusions. They are in a conflict all the time, struggling even to exist. Under these circumstances,
everything would have failed if he had started with taking a sannyasa and then going to Himalayas and all that. If you have to do this for the masses, something has to be done radical, and luckily I've been able to find out a way by which you can get your sprouting, your realization. Now, some people who get realization have to understand certain things, because as you know, there are many people who have got realization. I don't know how many, I don't keep count. But what is lacking in them is surrendering. It's embarrassing to say, but it's a fact. This is the only condition of modern Sahaja Yoga, that you have to really surrender. If you start using your brain, if you start using other methods to understand Sahaja Yoga, you cannot. You must surrender. And as Islam is nothing but surrender. Islam means surrender. And if that surrender is not there, it is impossible to establish anyone in the kingdom of God. Surrender is not that you should give up your family, give up your children, or give up your houses and homes and your properties. Surrendering is here, give up your ego to begin with, and then give up your conditionings. But first thing, as I said, is surrendering. In surrendering, actually, you develop a kind of a state where I would say you become a sannyasi from within. That means nothing can dominate you. What is a sannyasi? Is a person who is above everything else. Nothing can stick to him. He just looks at things and he knows what it is. He may not say. He knows everything and he doesn't do whatever is wrong. He's so detached that in that detachment only he can see what's wrong with him. He starts seeing his family people, he starts seeing other surroundings everywhere. He starts seeing what's wrong. And he does not identify with them. It's very surprising. You see, it is so clear-cut that this light definitely gives you tremendous wisdom and balance. Supposing you are walking and you can't see the road, you may fall down. But if there's little light also, you can see it. And this is what Sahaja Yoga has done. It's given you very little light. That little light itself has been sufficient for you to give up so many things. So when we talk of ascent, we talk of a higher life, we have to become sannyasi, like the lotus that comes out of the pond and no water can stay on them. Even the leaves of lotus, no water can stay on them. Just like that we have to become. We don't have to wear sannyasi's dresses, nothing of that. But from inside, a kind of a detached attention is there, which immediately locates the problem within you and without. And also in Sahaja Yoga, you know how to overcome that. It's a very effective, efficient system. But for that again, to achieve that, you have to become Shiva within, means detached.
as Shiva is completely detached. You have to be detached. And that detachment will give you the same wisdom as Shiva has. So this is the quality one has to understand. Surrendering doesn't mean outside things to be surrendered. What is there? These are all stones. What are you surrendering? Surrendering means cleansing yourself completely, getting completely detached. Detachment is the only way you can rise. Some people get sick. They make such an ado out of it. I am sick, the whole world should know I am sick, 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 sick. But if you are a Sahajogi, you should just watch. Oh, so I am sick, alright, let's see. Just like a sport. Just watch. I am sick. So, what's happening now? The temperature is coming nicely, it's going down. You just sort of a playful, mirthful attention. So the first thing of surrendering is important to reach the state of your spirit of Shiva and Sadashiva. But the second state is that you have to now think of others. First it is, as they say in Sanskrit, is vyashti, means individual gain. You get the individual gain. And then it becomes samashti, means the collective. You have to work it out on collective. People who never even got realization, nothing of the kind, have been doing so much organization and this and that, while you have got everything. So now it is important that you should now extend this light to others. Now, as the Kundalini rises, she enlightens your second center, which we can call as the. Now, as the Kundalini rises, she enlightens your second center, which we can call as the Swadhisthana chakra for the time being, though it is the third center, but first, second center, you become extremely creative. Extremely creative. I know of a gentleman who came to me, he had no job. And he said, Mother, I have no job, and what should I do? I said, all right, what do you want to do? He said, whatever you say. I said, all right, why don't you become an interior decorator? He said, me, I don't know what is a teak wood, I don't know what is a rose wood, how am I to become an interior decorator? I said, you just use your vibrations. And you'll be surprised you earn millions of rupees out of that profession. Because you become extremely creative. Your sense of creation becomes so subtle and so beautiful that you start understanding art at such a high level that people don't know how, when you are not educated in art, how you can do it. I went to Japan once and they were having an Ikebana competition or something. So I went to see the Ikebana class. They requested me, why don't you do some flower arrangement? I said, all right, I'll do it. I did it. And I got the highest marks without knowing a word about Ikebana. Just surprising. I got the highest.
I can do lots of things which I have never done before, like architecture. I have built houses without me doing any architecture. I have done decorations of the houses. I have done all kinds of things without knowing how to. Because you become so creative. So the creativity, that also is a blessing of your power, of the goddess of learning. Boys who could not study in the schools were absolutely duffers. Some people brought there this boy, recently I received a letter from him. When he came to me, his father said that he is going to be taken out of school because he's good for nothing, he cannot remember anything, he's absolutely finished. I said, all right, doesn't matter, let him take to surgery. He got his realization. Not only that he passed with first class, but he got a scholarship. Then he passed another exam, he got a scholarship. Now he's got a very big job. At a very young age, he wrote to me, Mother, no one can believe that a duffer like me has been so much highly placed. All the boys who got scholarships in Maharashtra, in schools, in colleges and university are surgeons. It is such a tremendous force that starts working in. If you try to give vibrations, say, to fruits or to trees or to, say, wheat and such things which are very important for life, any food, you'll be amazed that the food also grows so much more and the taste is so good and it lasts you so longer. Like one gentleman tried, a university professor in agricultural college, on some wheat, some vibrations. And he was amazed that when they collected this wheat was at least 6 times more than normal. And when this wheat was stored in a big hall like this, there were so many other things. The rats, who are always a menace in India, never touched that wheat. They ate all the rest of it but never touched the wheat. Even the animals, the snakes, even the tigers, of course the dogs and the cats understand it much more. They understand you. They know that you are a saint. They'll never touch you. They'll never trouble you. Even a tiger sees a saint, he never attacks. You can handle a tiger very easily. This is the power of a saint. So you develop a tremendous capacity of creativity. ஸோ இந்த உரையில் ஸ்ரீ மாதாஜி விளக்குகின்ற சுவாதிஷ்டான சக்கரம் சமநிலை இழக்கும் போது அது பல உடல் நோய்களுக்கு காரணமாகின்றது. எனவே அதை பற்றிய விளக்கங்களை இதில் நாம் கேட்கலாம். See, sickness comes to you, as I told you, through our centers getting exhausted. As this is one center, all right, on the left side, left sympathetic, the right sympathetic. And they join together, this is the center now. So we are using the energy of the center that is limited for our purpose, anything. Supposing, I'll give an example of a very good example of one Swadhisthana chakra. Is the center, is the second center, which looks after the aortic plexus in the medical terminology. But it's not complete, I mean, it's one of the parts. Now, the work of the Swadhisthana chakra, according to Sahaja Yoga, which has worked, of course, wonders with this theory, that it gives energy for the replacement of the brain cells. Because we never think about it. We are using the brain all the time. We don't think how it is replaced. Even in the medical science, they don't think about it. So one of the works it has got, it moves here. And also it has to look after your liver, it has to look after your pancreas, it has to look after spleen, it has to look after your kidneys, it has to also look after
the lower part of your large intestines. All right? Now, but all the time a person is thinking. These days everybody thinks too much and very futuristic. As a result, it cannot pay attention to all other things. So what happens? The first thing is affected is the liver. Now liver gets all the heat from the whole body and eliminates it. It's poison from the body, you can say, eliminates it into the blood circulation. It goes into the blood. Now when, you see, liver is not attended to or doesn't get sufficient energy, it starts working very hard. So it becomes overactive liver and this heat cannot be removed. So the heat starts rising upward and downwards. As a result, your what you call the lungs are made of, as you know, they are made like a sponge. So it becomes coagulated and you develop asthma. We cure asthma through liver, curable. Then it descends down. When it descends down, it affects your kidneys. By that you get high blood pressure. Also, the another thing you get is constipation. Then your pancreas is neglected. When pancreas is neglected, you get diabetes. Only the people who are thinking, sitting, planning for future get diabetes, never a villager. In India, if I go to a village, they'll say you have to put sugar as much that the spoon must stand at right angles. They take so much sugar. Nobody gets diabetes because they earn in the morning, nicely go home and sleep off. We think and think and think of the future. So the neglect of the pancreas gives you diabetes. Now we have many people who have cured of diabetes also. Then the third one is the worst, is the spleen. That the spleen is like a, we say rhythm, gives the rhythm. It's a speedometer in us. And supposing you are eating the food and suddenly you have to run, then you get a pain because it has to produce red blood corpuscles. But if you are always in an emergency in modern times as you are, first of all you read the newspaper, you are under shock. Because newspaper must shock you. So then another shock, then another shock. Then in the traffic you get a shock. So this poor spleen doesn't know how to behave in this crazy world. And it becomes very crazy and vulnerable. And with a slightest shock, it can get blood cancer. I must tell you that we have cured really blood cancer patients. Absolutely cured, completely cured, without any medicine or anything. Absolutely cured. We have certificates and everything about them. And surprisingly, all of them were architects. This is one. Then another thing, as I told you, it affects the kidneys and it affects also the lower intestines. So only one center, if you use it too much for one purpose, can give you all these troubles. And ultimately the heat might rise to your heart and you might have a massive heart attack. Especially if young people, if they are drinking too much, if they are playing tennis or of a very, any game which is like football or tennis, drinking too much and thinking too much, they might get a massive heart attack and die very young, at a very young age, and it's absolutely fatal. If you get this attack at a young age, it's fatal. You cannot save. The other way around, if you have inactive organs also, you can have inactive, also due to that also you get troubles. So when you treat somebody on its roots, it's very easy to solve the problem. So supposing you have to treat a tree and you start treating all the leaves, it's very difficult. But if you can go to the roots, it's so easy, simple.
சுவாதிஸ்தான சக்கரத்தின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டோம். ஒரே ஒரு சக்கரம், இந்த சுவாதிஸ்தான சக்கரம், அதை சமநிலைக்கு கொண்டு வருவதன் மூலம் பலவாறான உடல் நோய்களை நாம் சரி செய்து கொள்ளலாம். சுவாதிஸ்தானம் தூய தெய்வீக அறிவு மற்றும் தூய கவனம். எனவே எமது கவனம் எங்கிருக்க வேண்டும்? எமது கவனத்தை நாம் ஆத்மாவின் எல்லைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆத்மாவின் எல்லை, ஆத்மாவின் இடம் எமது சூட்சும சரீரமாகும். எமது கவனம் எமக்குள் இருக்க வேண்டும். வேண்டாத விடயங்களில் தேவையின்றி வெளியில் நாம் கவனத்தை கொண்டு செல்லக்கூடாது. வெளியில் நாம் கொண்டு செல்லும் போதுதான் நமக்கு பிரச்சனைகள் வருகின்றது, எண்ணங்கள் வருகின்றது. அகங்காரம், மமகாரத்தின் வேலைகள், அந்த வேலைகளில் நாம் எமது கவனம் அங்கு செல்லும் போது, வெளியில் செல்லும் போது நாம் ஆத்மாவில் இருந்து விலகுகின்றோம். எனவே எமது அகங்காரம், மமகாரம் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. அவை பல வகையான எண்ணங்களை நமக்கு தருகின்றது, பிரச்சனைகளை கொண்டு வருகின்றது. நாம் அந்த தெய்வீக பாதுகாப்பில் இருந்து விலகுகின்றோம். எனவே மிக இலகுவாக நமது கவனத்தை நாம் எமது ஆத்ம எல்லைக்குள் வைக்கும் போது ஆத்மா எம்மை எப்பொழுதும் வழிகாட்டுகின்றது. ஒரு ஒளி போல் நமக்கு உள்ளுணர்வு மூலம், எண்ணங்கள் அல்ல, அமைதியான உள்ளுணர்வு மூலம் நமக்கு சரிகளை காட்டுகின்றது. நாம் தெளிவாக அதை காண முடிகின்றது. அந்த ஆத்ம நிலையில் நாம் பரமாத்மாவோடு இணைகின்றோம். எம்மை தோற்றுவித்த அந்த மூலத்தோடு தொடர்பாக இருக்கும் போது அது எம்மை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. எனவே சுவாதிஸ்தான சக்கரம் என்றால் தூய கவனம். நமக்கு தூய கவனத்தை தந்து எம்மை ஆத்ம நிலைக்கு எடுத்து சென்று, தியான நிலைக்கு எடுத்து சென்று நமக்கு முழு பாதுகாப்பையும் அளிக்கும் சக்தி மையமாகின்றது. நிலையில் நாம் எமது குரு, எமது தெய்வீக அன்னை, தெய்வீக குரு ஆன ஸ்ரீ மாதாஜிக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவிப்போம். இந்த தியான நுட்பங்கள், தெய்வீக அறிவின் நுட்பங்கள் அனைத்தையும் நமக்கு மிக இலகுவாக விளங்க வைத்து எம்மை வழி நடத்தி செல்வதற்கு நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து குண்டலினி அன்னியை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரா. இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம்.
ஸோ நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் நீங்கள் chat மூலம் நமக்கு அறிய தரலாம். உங்களுடைய கேள்விகள் ஏதும் இருப்பின் அல்லது உங்கள் அனுபவம், இந்த தியானத்தை பற்றிய உங்கள் அனுபவங்கள், கருத்துக்களை தர விரும்பினால் நீங்கள் chat மூலம் தரலாம். Zoom-இல் இருப்பவர்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.